السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாம் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாரை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுவோம். ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும்? ஏராளமான இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கின்றதே. அதில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற இஸ்திக்ஃபார் என்னவென்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்று வரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.